இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோரிலேட்டட் கன்ஜங்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். கோரிலேட்டட் கன்ஜங்ஷனா ஒரு கன்ஜங்ஷனை ரிலேட் பண்ணி வர இன்னொரு கன்ஜங்ஷன். இது எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல ஒன்னா தான் வரும். சென்டென்ஸ்ல இருந்து பார்ப்போமா? எய்தர் ராம் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஆர் போட்டிருக்கேன்னா கோரிலேட்டட் கன்ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இருக்கான்ல வேர்புக்கு முன்னாடி எது நியர்பை இருக்கோ அதுதான் என்னோட ஒரிஜினல் சப்ஜெக்ட். இல்லைன்னா எய்தர் ராம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க என்ன பண்றேன், ஸ்ட்ரெஸ் பண்றேன், எம்பசைஸ் பண்றேன்னா இந்த ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் இருக்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா ஸோ அதுதான் சப்ஜெக்ட், அதுக்கான வேர்ப் தான் போடுவேன். நெக்ஸ்ட் நெய்தர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் ராம். ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ராமும் இல்லை, அப்ப ராம தானே ஸ்ட்ரெஸ் பண்றேன், அவன் ராம் தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட். ஸோ வேர்புக்கு முன்னாடி யாரும் இருக்கானோ அவன் தான் எனக்கான ஒரிஜினல் சப்ஜெக்ட் இந்த கோரிலேட்டட் கன்ஜங்ஷன்ல. இதுல நாட் ஓன்லி த டீச்சர்ஸ் பட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட். இங்க ஒரு ஸ்டூடெண்ட் தானே, கரெக்டா? இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால நான் சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில கோரிலேட்டட் கன்ஜங்ஷன் இருக்கு. போத்துக்கு பின்னாடி எப்பயுமே அண்டு தான் வரும், வெதருக்கு பின்னாடி எப்பயுமே ஆர் தான் வரும். ஸோ இதெல்லாம் கோரிலேட்டட் கன்ஜங்ஷன். இது எப்பயுமே ஒன்னா தான் வரும் ஒரு சென்டென்ஸ்ல. அப்படி ஒன்னா வரும்போது பின்னாடி யாரு இருக்கானோ, வேர்புக்கு பக்கத்துல யாரு இருக்கானோ அவன் தான் எனக்கான ஒரிஜினல் சப்ஜெக்ட்.